ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? வெட்னஸ்டே. இன்றைக்கி காலையில் எந்த தண்ணியுமே இல்லை, டீ தான். ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சுத்தமாக டீ எல்லாம் போடுறதே இல்லை. அதனால் எனக்கு இன்றைக்கி டீ போட்டு குடிச்சிட்டு, சந்தோஷுக்கு வந்து எப்பயும் போல் இஞ்சி லெமன்லாம் பொழிஞ்ச சுட தண்ணி தான். இந்த பாத்திரம் நைட்டு சாப்பிட்டது மட்டும் இவ்வளோ பாத்திரம் ஒரு வழியாக பாத்திரம்லாம் கழுவிட்டு, இன்றைக்கி காலையிலுக்கு வந்து பாஸ்தா தான். நான் எப்படி பாஸ்தா செய்வேன்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு வந்து அந்த ஸ்பைசஸ்க்கு வந்து ஏலக்காய்லாம் சேர்க்க மாட்டேன், பட்டை லவங்கம் சேர்த்துட்டு பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெங்காயம் வெட்டி நல்லா வதக்கிட்டு, இந்த சாஸு இந்த கெச்சப்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அந்த டேங்கி டேஸ்ட் வரதுக்காக தக்காளி பழம் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டுருவேன். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து. ஏன்னா அந்த தக்காளி அப்படியே வதக்கினோம்னா தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கும் போது மசாலா நல்லா பைண்டாகி வரும் அதில். அதனால நல்லா வதக்கிட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. நான் வந்து இந்த மசாலா என்ன சேர்ப்பேன்னா, இந்த பாஸ்தா மசாலா இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் குக்கரில் ட்ரை பண்ணுறதால மெஷர் பண்ணி அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாஸ்தா நான் எல்போ பாஸ்தா எடுக்கல, இந்த பாஸ்தா எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக வச்சு 2 முட்டை போட்டு மூடிட்டேன். எப்படி வரும்னு தெரியாது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன் குக்கரில். தனித்தனியாக தான் செய்வேன், வேக வச்சு தான் செய்வேன். இந்த முறை ஃபஸ்ட் டைம். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஏன்னா இன்றைக்கி லெமன் ரைஸ் மதியத்துக்கு, அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அடிக்கிற வெயிலில் ஒருத்தங்க கார சிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க லெமன் ரைஸுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் விசில்லாம் திறந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த இது போகிற வரைக்கும் தம்லே இருந்துச்சு. நல்லா சூப்பராக வெந்து முட்டையெல்லாம் அப்படியே ஒரு முட்டை தனியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட் வேணும்னு ஒரே ஒரு சீஸ் பீஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். அப்புறமா மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு, தனித்தனியாக செய்யும் போது கூட இந்த முட்டை எல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே உடஞ்சி போயிடும் கலரும் போது. இது அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆளுக்கு வேணுன்னா ஒரு முட்டை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்து நல்லா வெந்து செம்மையாக வந்து இருந்துச்சு. கட்டியாச்சு. பாய்.